இப்போ எந்த போட்டித் தேர்வு எடுத்துக்கிட்டிங்கனாலும் மேத்தமெட்டிக்ஸ் வந்து ஒரு மேஜர் ரோல். மேத்ஸ் தெரியலைன்னா அவங்க வந்து கட்டாயமாக வந்து எக்ஸாமில் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு குறைவு. எப்படின்னா நீங்கள் குரூப் 4 எடுத்தால் 25 கேள்வி வருது, குரூப் 2 எடுத்தால் 25, குரூப் 1 எடுத்தால் 25, எஸ்ஐ எடுத்துட்டிங்கன்னா அங்கே 60 கேள்வி மேத்தமெட்டிக்ஸ் வந்துடுது. அதான் ஆப்டிடியூட்பாங்க. போலீஸ் எக்ஸாம் எடுத்திங்கன்னா 30 கேள்வி வந்துடுது. அப்போ ஈவன் டிஇடிலே பேப்பர் 1ல் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு 30 கேள்வி வருது. டிஇடி 2 பேப்பர் சயின்ஸ் கிராஜுவேட்டு அல்லது மேத்ஸ் கிராஜுவேட் அவனுக்கு அங்கே 30 வந்துடுது. அப்போ மேத்தமெட்டிக்ஸ் வந்து மஸ்ட்டு. யூத் பேப்பரின் இனிய வணக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. வணக்கம், என் பேர் ராமமூர்த்தி. பழனி பக்கத்தில் ஆயக்குடிங்கிற ஊரில் வந்து மரத்தடியில் வந்து கடந்த ஒரு 17 ஆண்டுகளாக 2004லேருந்து போட்டித் தேர்வுகளுக்கான இலவச பயிற்சியை நடத்திட்டு வர்றோம். இதில் என்னென்னா மெயினாக வந்து எங்களை மாதிரி அரசு பணிக்கு எல்லோரும் செல்லணுங்கிற ஒரு உயரிய நோக்கில் கிராமப்புற ஏழை எளிய மாணவர்கள் வந்து போட்டித் தேர்வுகளை எப்படி எதிர்கொள்வது. இப்போ எந்த போட்டித் தேர்வு எடுத்துக்கிட்டிங்கனாலும் மேத்தமெட்டிக்ஸ் வந்து ஒரு மேஜர் ரோல். மேத்ஸ் தெரியலைன்னா அவங்க வந்து கட்டாயமாக வந்து எக்ஸாமில் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு குறைவு. எப்படின்னா நீங்கள் குரூப் 4 எடுத்தால் 25 கேள்வி வருது, குரூப் 2 எடுத்தால் 25, குரூப் 1 எடுத்தால் 25, எஸ்ஐ எடுத்துட்டிங்கன்னா அங்கே 60 கேள்வி மேத்தமெட்டிக்ஸ் வந்துடுது. அதான் ஆப்டிடியூட்பாங்க. போலீஸ் எக்ஸாம் எடுத்திங்கன்னா 30 கேள்வி வந்துடுது. அப்போ ஈவன் டிஇடிலே பேப்பர் 1ல் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு 30 கேள்வி வருது. டிஇடி 2 பேப்பர் சயின்ஸ் கிராஜுவேட்டு அல்லது மேத்ஸ் கிராஜுவேட் அவனுக்கு அங்கே 30 வந்துடுது. அப்போ மேத்தமெட்டிக்ஸ் வந்து மஸ்ட்டு. அப்போ அதுக்கு என்ன செய்யணும்னா, நம்ம வழக்கம் போல் வந்து நம்ம இங்கே என்ன சொல்லுவோம்னா ஏபிசிடி படிக்க சொல்லுவோம். ஏபிசிடி இஜெட் வரைக்கும் தெரியணும், முக்கியம் 1. அப்புறம் வந்து வாய்ப்பாடு தெரியணும் 2. நம்பர் சிஸ்டம் கட்டாயம் தெரியணும். அப்புறம் பகா எண்கள், அதான் 1லேருந்து 100 வரைக்கும் பகா எண்கள், அது ப்ரைம் நம்பர்ஸ், அது எல்லாத்துக்கும் தெரியும். அது ஸ்கொயர் நம்பர் 1 ஸ்கொயர் 1, 2 ஸ்கொயர் இந்த மாதிரி, 3 ஸ்கொயர் 9, 4 ஸ்கொயர் 16. அப்புறம் கணங்கள் 1 கியூப் 1, 2 கியூப் 8, 3 கியூப் 27. இப்படி இதெல்லாம் சாதாரணமாக சின்ன வயசில் 6வதுலேருந்து 10வது வரைக்கும் படிக்கும்போது இதை படிச்சிருப்போம். அதே போல் வந்து ஒற்றை என்ன 1, 3, 5, 7, 9 ஆரம்பிக்கு, இரட்டை என்ன 2, 4 அப்படி ஆரம்பிக்கு. இதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்க. இது பேசிக். இந்த பேசிக் தெரிஞ்சாவே அங்கே வந்து இப்போ பரீட்சையில், இப்போ எல்லா பரீட்சையிலையுமே சரி, ஒவ்வொரு இப்போ இன்றைக்கி கூட கிளாஸ் நடத்துகிற போது நம்ம யூபிஎஸ்சி கொஸ்டினை டிஸ்கஸ் பண்ணோம். அது ஏபிசிடியை வச்சு கோடிங் கோடிங் அதில் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதை டீட்டெயில் ஏபிசி தெரிஞ்சால் தான் போட முடியும். அவன் என்ன கொடுத்துருக்கான்னா, இப்போ பிக்கு முன்னால் ஒரு எழுத்து, சிக்கு அடுத்து ஒரு எழுத்து விட்டு கொஸ்டின் கேட்டிருக்கான், ரீசனிங், அதான் ஆப்டிடியூடுங்கிறான். அதை இப்போ ஏபிசிடியை கட்டாயம் தெரிஞ்சு வரணும். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ ஒற்றை எண்களில் கேட்குறான் 1, 3, 5, அடுத்து என்ன 7. இது சாதாரணமாக பார்க்குறோம். அது இரட்டை எண் வைங்க, 2, 4, 6, அடுத்து 8. இப்போ வந்து மல்டிபிள்ஸு 5, 10, 15 டேஷ் கொடுப்பான், 20. இந்த மாதிரி இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதே போல் வந்து ஃபார்முலா, அல்ஜிப்ராவில் அடிப்படை ஃபார்முலா ஒரு 10-12 ஃபார்முலா இருக்குது. மென்சுரேஷனில் இருக்குது. அதே போல் எண்ணியலில் வந்து கூட்டுத்தொடர் பெருக்குத்தொடரில் ஃபார்முலா இருக்குது. அதாவது சின்ன சின்ன ஃபார்முலா, எல்லா ஃபார்முலாவுமே அங்கே அப்ளை ஆகுது. இப்போ முக்கோணம் சாதாரண கேட்பான், முக்கோணத்தின் பரப்பளவுனா ஆஃப் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச் தெரிஞ்சால் தான் அங்கே கணக்கு போட முடியும். சரிங்களா? இப்போ சில கணக்குகளை வந்து கஷ்டமான கணக்கு நம்ம என்ன சொல்லுவோம்னா, கஷ்டமான கணக்கு தான் 1 போட சொல்லுவோம். நம்ம பொதுவாக வந்து அது எல்லோரும் பசங்க வந்து அதை போட முடியாதவங்களுக்கு, அதாவது நல்லா கணக்கு போட தெரிஞ்சவங்க போட்டுவியா, போட தெரியாத என்ன சொல்லலாம், உனக்கு கணக்கு தெரியலை, ஆன்சர் 1 இருந்தால் 1 போடும்போது பெரும்பாலும் நம்ம பரீட்சையில் அது கரெக்டாக இருக்குது. இதுதான் லாஜிக். உடனே கேட்கக்கூடாது, இல்லை சார் அதுன்னு அப்படி சொல்லிக்க. போட முடியலைன்னா, போட முடிஞ்சவங்களுக்கு பிரச்சனை இல்லை. போட முடியலைன்னா 1ஆம் நம்பர் அல்லது 0 2 ஏதோ ஒன்று இருக்குது. 1 இருந்தால் 1 போடு, 0 இருந்தால் 0 போடு. சரி, 2மே இருக்குது, நீங்கள் 1, 0, 2 இருக்குதுன்னா அப்படி அங்கே பாரு, அந்த கொஸ்டின் பார்த்தா நமக்கு ஒரு ஐடியா கிடச்சிது. 0 போடலாமல் 1 போனால் நமக்கே தெரியும். சரிங்களா? என்னென்னா இந்த மேத்தமெட்டிக்ஸுக்கு வந்து 6வது to 10வது அதே தான். இப்போ வழக்கமாக சொன்ன மாதிரி இது வராது, இன்டகிரேஷன் டிஃபரன்சியேஷன் +2 படிச்சிருப்பானுங்க. மேட்ரிக்ஸ் அது கண்டதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் படிக்கவே கூடாது. 6வதுலேருந்து 10வது வரைக்கும் ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய தனி வெட்டி கூட்டு வெட்டி, தனி வெட்டிக்கு என்ன ஃபார்முலா, கூட்டு வெட்டிக்கு என்ன ஃபார்முலா, இதெல்லாம் புக்கில் இருக்குது. சின்ன சின்ன கணக்கு இதெல்லாம் பார்த்துக்கணும். இப்போ எல்சிஎம் வச்சு மீபி வைசியமானா அதில் கொடுத்துருக்கேன். தி ப்ராடக்ட் ஆஃப் 2 numbers ஈக்குவல் டு சம் ஆஃப் இந்த எல்சிஎம் ஹெச்சிஎஃப் ஈக்குவல் டு தி ப்ராடக்ட் ஆஃப் 2 numbers அப்படின்னு கொடுத்துருக்கான். மீபேவா இன்ட்டு மீசிமா ஈக்குவல் 2 எண்கள் பெருக்குது. இதில் புக்கில் இருக்குது, எல்லாமே எங்கேயுமே இல்லாமல் இல்லை. அதனால் வந்து அல்ஜிப்ராவிலே சும்மா அடுக்கு விதியில் சின்ன சின்ன ஃபார்முலா, A/m இன்ட்டு A/n, A/m வகுத்தில் A/n, இல்லை A/0 என்ன 1, இந்த மாதிரிலாம் சின்ன சின்ன கணக்குகள் புக்கில் 8வது புக்கில் இருக்குது. இது எங்கேயும் இல்லை, 8வது புக்கில் இருக்குது. அதே போல் வந்து சின்ன சின்ன மீபேவா மீசிமாவில் பார்த்தீங்கன்னா 8வது 6வது புக்கில் இருக்குது. இந்த மாதிரி கொடுத்து வச்சுருக்காங்க.
அதெல்லாம் நம்ம பார்த்தாவே போதும். பெரிய அளவுக்குலாம் தேவையில்லை. சிம்பிளான கணக்கில் படிச்சுட்டு போனாவே நம்ம அங்கே எழுதிடலாம். பார்த்திங்கன்னா சில அல்ஜீப்ரா கணக்கை எடுக்கிறோம் வைங்க. இப்போ அல்ஜீப்ரா கணக்கில் வந்து பார்த்திங்கன்னா சில கொஸ்டினில் வந்து இங்கிலீஷ்லேயே இருக்குது. அதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். a பவர் x ஈக்குவல் டு b, b பவர் y ஈக்குவல் டு c, c பவர் z ஈக்குவல் டு a எனில் xy z என்ன அப்படி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கான். அவன் குரூப் ஒன்றில் கேட்டிருக்கான். அதாவது a பவர் x ஈக்குவல் டு b, b பவர் y ஈக்குவல் டு c, c பவர் z ஈக்குவல் டு a எனில் xy z என்ன. இந்த கேள்வி பார்த்தீங்கன்னா கணக்கு போட முடியாது. அதாவது மேத்தமெட்டிக்ஸ் படித்து வந்து போடுவானே தவிர இந்த கணக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பூராமே இங்கிலீஷில் இருக்குது. இப்போ ஏ பவர் எக்ஸ்னா ஏங்கிறது இங்கிலீஷ் எழுத்தா, எக்ஸுக்கு மேலே இங்கிலீஷ் எழுத்தா, ஈக்குவல் டு பி இது இங்கிலீஷ் எழுத்து. அடுத்து பி பவர் ஒய் பாருங்கள், பிங்கிறது இங்கிலீஷ் எழுத்து, ஒய்ங்கிறது இங்கிலீஷ் எழுத்து. அப்புறம் பி பவர் ஒய் ஈக்குவல் டு என்ன சி இப்படி கொடுத்து பூராமே இங்கிலீஷில் இருந்துச்சுன்னா கொஸ்டினில் பூராமே ஆன்சர் 1 அப்படின்னு நம்ம ஷார்ட்கட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த மாதிரி நிறைய இருக்குது. இதில் ஒன்று மட்டும் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 1ன்னு போட்டுறேன்னு அப்போ நீங்கள் வந்து வேறு எந்த நம்பருமே வந்திருக்காது. இதில் பாருங்கள் இங்கிலீஷாக தான் இருக்குது. இந்த நான் சொன்ன இதில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷாக மட்டுமே இருக்குது. அதுக்கு வந்து ஆன்சர் 1. இந்த மாதிரி ஷார்ட்கட் சின்னது இருக்குது. அந்த மாதிரி நிறைய வரும்போது சொல்லுவோம். கிளாஸில் நடத்த சொல்லுவோம். ஏதோ ஒரு டெய்லி நியூஸ் பேப்பர் கட்டாயம் படிக்கணும். அதில் இருந்தால் வந்து நம்ம குரூப் 4ஆக இருக்கட்டும், குரூப் 2ஆக இருக்கட்டும், குரூப் 1ஆக இருக்கட்டும், எல்லா கரண்ட் இவெண்ட்ஸ் அதுலேருந்து நடப்புணர்கள் எல்லாத்துலேயுமே அந்த கொஸ்டின் வரும். இப்போ நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னா மரத்தடி மையத்தில் போட்டித் தேர்வுகளில் அதாவது வினாக்களில் பார்த்திங்கன்னா எதை படிக்கக்கூடாதுங்கிறது முக்கியமாக சொல்லுவோம். நாம் அதாவது படிக்கிறத பற்றியே சொல்ல மாட்டோம். உலகமே எதை படிக்கக்கூடாதுங்கிறத தெளிவுபடுத்திடுவோம். எதை படிக்கக்கூடாதுன்னு தெரிஞ்சுட்டாக்க அப்போ நீங்கள் படிச்சிருவீங்க. இதுதான் வெற்றிக்கான காரணம். வேறு ஒன்றும் பெரிய சூட்சமான இல்லை. அப்புறம் வந்து 24 மணி நேரம் படிச்சிருப்பியா. சில பேர் நீங்கள் வெற்றி அடைஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா 24 மணி நேரம் படித்தேன் சார்பியா, 10 மணி நேரம் படிச்சிருப்பியா. நானே அதிலே நான் அந்த கருத்திலே முரண்படுவேன். எதுக்கு அத்தனை நேரம் படித்தாலும் தெரியல, படிச்சுட்டே எப்படி இருக்க முடியும். அப்போ போட்டித் தேர்வில் 100 கேள்வி வருதா, அந்த 100 கேள்விக்கு 100க்கு 100 போட சொல்லவே இல்லை அவங்க. இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லெவலில் வரக்கூடிய பசங்களே போன ஒரு 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு முன்னால் தினேஷ் பையன், பிரகாஷ் பையெல்லாம் 194 போட்டானுங்க. நான் பார்க்க சும்மா சாதாரண திருப்பூர்லேருந்து வந்தானுங்க. இதை விட என்னென்னா நம்ம சென்டர் வந்து வாரத்தில் ஒரு நாள் தான் நடத்துவோம். ஒரே நாள் தான் கிளாஸு. மற்ற சென்டர் மாதிரியோ டெய்லியும் நடத்த மாட்டோம். ஒரு நாள் வாங்க, ஒரு நாளுக்குரிய வெற்றியில் கொடுப்போம். அதில் என்னென்னங்கிறது அக்கு வேறு அணியை பிரித்து கொடுத்துருவோம். இப்போ நீங்கள் வந்து எந்த பாடமாக இருந்தாலும் சரி. இப்போ ஆர்பிஐனா ஆர்பிஐ எப்போ தோற்றுவிட்டாங்க, ஆர்பிஐயோட அந்த சட்டத்திட்டம் என்ன, இப்போ ஆர்பிஐ இப்போ யார் கவர்னர், ஆரம்பத்துலேருந்து கவர்னர் யார், எல்லா டீட்டெயிலையும் கொடுப்போம். இப்போ ஃபைனான்ஸ் கமிஷன் இங்கே இப்போ 15வது ஃபைனான்ஸ் கமிஷன் நடந்துட்டு இருக்குது. என்கே சிங் இருக்க தலைவராக. அப்போ முதல் நிதிக்குழு தலைவர் யார், இந்த ஃபைனான்ஸ் கமிஷன் முதல் என்ன, எந்த ஆர்டிக்கிளில் வருது, எல்லா டீட்டெயிலாக கொடுப்போம். அதே போல் இது ஸ்கூல் புக்கு நாங்கள் எங்கேயுமே இருக்க மாட்டோம். ஸ்கூல் புக்கு 10வது புக்கு, 8வது, 9வது. இப்போ நோட்டை கொண்டு வந்தாங்க. உங்களுக்கு தெரியும் எலெக்ஷனில் நோட்டோன்னா என்ன, எப்போ கொண்டு வந்தாங்க, இதே மாதிரி சாதாரணமாக. இப்போ கான்ஸ்டியூஷனில் பார்த்தீங்கன்னா இந்திய அரசியல் முழுசாகவே கொடுத்துருவோம். அது என்னென்ன ஆர்டிக்கிள் இருக்குது எல்லாம் அக்கு வேறு ஆணி வேறையாக பிரித்து பழக்கப்படுத்திடுவோம். இப்போ ஹிஸ்ட்ரின்னு வைங்க. ஹிஸ்ட்ரியில் வந்து நீங்கள் அது மொகல்ஸாக இருக்கட்டும் அல்லது விஜயநகர பேரரசாக இருக்கட்டும், எந்த இதாக இருந்தாலும் சரி, பாமினி எந்த இதாக இருந்தாலும் அக்கு வேறு அடி வேறு நாங்கள் இப்போ பிடிச்சி கொடுத்துருவோம். அதனால் வந்து நீங்கள் வந்து என்னென்னா இந்த போட்டித் தேர்வு குறித்த ஒரு ஐடியா உங்களுக்கே வரணும். இதுதான் முக்கியம். ஐடியா தானாக இப்போ நீங்கள் போய் எங்கேயோ போய் எல்லாம் தெரிஞ்சுக்க தேவையில்லை, நீயே தெரிஞ்சுக்கலாம். நம்ம என்ன சிஸ்டம் ஃபாலோ பண்ணோம்னா KYS, அதாவது நோ யுவர் ஸ்டூடெண்ட். நம்ம ஆயக்குடி மரத்தடி மையத்தினுடைய சிஸ்டம் என்னென்னா KYS, நோ யுவர் ஸ்டூடெண்ட். ஒவ்வொரு மாணவர், ஏன்னா இங்கே பலதரமான மாணவர்கள் வராங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்க 38 மாணவர்கள், 38 மாவட்ட மாணவர்களும் என்ன ஜாதி என்ன மதம் என்னன்னே தெரியாது எங்களுக்கு. சரிங்களா? இங்கே ஒரே ஜாதி, மனித ஜாதி மட்டுமே. அதாவது மனித ஜாதி மட்டும்தான் இங்கே. அந்த ஜாதி இந்த ஜாதி யாரும் ஜாதி கேட்க மாட்டோம், எதுவும் கேட்க மாட்டோம். இல்லை உனக்கு நோட்ஸ் இல்லை எனக்கு நோட்ஸ், எல்லாருக்குமே நோட்ஸ் கொடுத்துருவோம். வர்ற எல்லாருக்குமே நோட்ஸை கொடுத்துருவோம். அப்படி நோட்ஸ் இல்லைன்னா பக்கத்தில் ஜெராக்ஸ் எடுத்து சொல்லிடுவோம். இதுதான் நம்ம செய்யக்கூடிய இது. இப்போ என்னென்னா இந்த தேர்வில் வந்து எப்படி வெற்றி பெறணும்னா நான் சொன்னது மாதிரி ஸ்கூல் புக்கு படிக்கணும். ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்து கிளாஸ் நடக்குது. அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா மழை இருக்கும், மரத்தடி நடத்துறதுனால மழை இருக்கும்போது சிரமங்கள் இருக்குது. அதுக்கு என்ன பண்ணணும்னா அந்த மண்டபத்தில் வச்சு நடத்திக்கிடுவோம். இவங்க வர இப்போ நிறைய பேர் வந்து பஸ்ஸு காசு இல்லைங்கிறதுனால வர முடியாதுங்கிற சூழ்நிலை இருக்காங்க. அவங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம்னா மெட்டீரியல் வந்து இந்த வாட்ஸ்அப்பில் போட்டுவிட்றோம். வாட்ஸ்அப்பு அதே போல் ஆன்லைன் டெஸ்ட்டு ஒவ்வொரு வாரம் நடத்துகிறோம். அது தனி, அந்த ஆன்லைன் டெஸ்ட்டுங்கிறது தனி, கிளாஸுங்கிறது தனி. அதனால் வந்து அதே எழுதலாம் இதே எழுதலாம். இது என்ன வந்து காலையில் வந்து இப்போ இங்கே 9 மணிக்கு இங்கே மெட்டீரியலே வந்து பார்த்திங்கன்னா 8 மணிக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா கூட்டம் குமிச்சிருவாங்க. 8 மணிக்கு கொடுக்க ஆரம்பித்தா 10 மணிக்கு மெட்டீரியல் கொடுத்து முடிக்க முடியும். அப்போ 9:30க்கு வந்து 8:30க்கு ஆரம்பித்தோம்னா
10 மணிக்கு க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்புறம் 10 மணிக்கு நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். 10 to 1:30 வரைக்கும் கிளாஸ் நடக்குது. 11:30 வரைக்கும் ஒரு கிளாஸு, 11:45 1:30 வரைக்கும் ஒரு கிளாஸ், 2 கிளாஸு. அப்புறம் மதியானம் வந்து 2 மணிக்கு ஆரம்பிச்சிருவோம். 2 மணிக்கு ஆரம்பித்தோம்னா 3:30 வரைக்கும் ஒரு கிளாஸு, அப்புறம் 3:45 5 அல்லது 5:30 வரைக்கும் ஒரு கிளாஸ் நடக்குது. இவங்க வந்து எல்லா கிளாஸு முழுசாக வந்து அந்த நோட்ஸு கொடுக்குற நோட்ஸை டிக்டேட் பண்ணிடுவோம், அது சம்மந்தமாக சொல்லிடுவோம். அது இல்லாமல் அடிஷனலாக வந்து பரீட்சைகளில் எப்படி என்னென்ன வந்துட்டு இருக்குது, இன்றைக்கி இருக்க பொசிஷனில் லேட்டஸ்ட் ட்ரெண்ட் என்ன கொஷின் பேட்டர்ன் மாற்றிருக்காங்க. ஆயக்குடி வந்து ஆயக்குடிங்கிறது வந்து பழனிக்கு பக்கத்தில், அது திண்டுக்கல் மாவட்டத்தில் பழனி வட்டத்தில் ஆயக்குடிங்கிறது ஒரு கிராமம். இந்த பயிற்சி மையம் வந்து பொதுவானது. இது வந்து இந்த ஊருக்காருக்கு சொந்தமானதோ அல்லது இவங்க தான் வந்து படிக்கணுங்கிற மாதிரிலாம் அந்த மாதிரியெல்லாம் நம்ம ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை. இந்த பயிற்சி மையத்தில் யார் வேணாலும் நம்ம வந்து படிக்கலாம். நம்ம சென்டர் எப்படி நடத்துகிறோம்னா மெயினாக டிஎன்பிசி இதை, அதாவது டிஎன்பிசியில் குரூப் 4, டிஎன்பிசியில் குரூப் 2, டிஎன்பிசியில் குரூப் 1, அதே போல் ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் நடத்தப்படக்கூடிய டிஇடி ஆசிரியர் தகுதி தேர்வு, அதே போல் வந்து போலீஸ் தேர்வு. இப்போ தமிழ்நாடு காவல், அதாவது இப்போ போலீஸ் எஸ்ஐ, இந்த 2 தேர்வுக்கும் வந்து இது சேம் தான், ஒன்றும் இல்லை. இப்போ குரூப் 4 இருக்கட்டும், குரூப் 4 போலீஸ் தேர்வு ஒன்று தான். அதே போல் குரூப் 2 நம்ம வந்து இப்போ எஸ்ஐ தேர்வு ஒன்று தான். இப்போ நிறைய பேருக்கு என்ன, போலீஸ் தேர்வு வேறு, எஸ்ஐ தேர்வு வேறு. அதே போல் டிஎன்பிசியில் வந்து குரூப் 2 வேறு. இப்படி தான் குழப்பத்திலே இருப்பாங்க. நம்ம என்ன சொல்கிறோம்னா எல்லா தேர்வும் ஒன்று தான். இப்போ நீங்கள் வந்து குரூப் 4னா 100 + 100 கேள்வி, 100 ஜிகே, 25 ஆப்டிடியூடு கேட்குறான், தமிழ் 100 விட்டுருங்க. குரூப் 2 போனீங்கன்னா 175 ஜிகே, 25 ஆப்டிடியூடு. குரூப் 1னா 175 ஜிகே, 25 ஆப்டிடியூடு. இப்போ எஸ்ஐ போகிறீங்க நீங்கள் 140 ஜிகே, 80 ஜிகே, 60 ஆப்டிடியூடு. 140 கொஸ்டின் மொத்தம், 80 + 60. போலீஸ் தேர்வு போனீங்கன்னா அதே தான், 50 ஜிகே, 30 ஆப்டிடியூடு. ஆப்டிடியூடுன்னா வேறு ஒன்றுமே இல்லை, சும்மா நம்ம கணக்கு 6ஆவதுலேருந்து 10ஆவது வரைக்கும் கணக்கு தான். அப்போது ஒவ்வொரு தேர்வுலையும் பார்த்தீங்கன்னா இதே போல் தான் கேட்குறாங்க. அதாவது சேம் பேட்டர்ன், கொஸ்டின் மட்டும் வேரி ஆகுது. வேரினா அதிக கேள்வி, 50 கேள்விங்கிறது வந்து அந்த பக்கம் 100 கேள்வி ஆகுது, 30 கேள்விங்கிறது 60 கேள்வி ஆகுது. இதுதான் இந்த பரீட்சைகளை பொறுத்தளவு. ஆனால் போட்டி இந்த தேர்வுகள் குறித்த அறிவை நம்ம எல்லோரும் வளர்த்துக்கணும், அது முக்கியம். ஏன்னா நிறைய பேருக்கு என்னென்னா ஆப்டிடியூட்னா சேமாக வரும். ஒவ்வொரு பரீட்சையிலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே பேட்டர்னாக தான் இருக்குது. அந்த பேட்டர்ன் எதுனா 6ஆவதுலேருந்து 10ஆவது வரைக்கும் இருக்கிற ஸ்கூல் புக்கு 11ஆவது 12ஆவதுலேருந்து வரவே வராது. அதே போல் வந்து குரூப் 4க்கு வந்துலாம் நீங்கள் 11 மட்டும் படிக்க தேவையில்லை. இப்போ தான் புதுசாக வந்து இந்த 11th எக்கனாமிக்ஸில் கொஞ்சம் கேட்குறாங்க கொஸ்டின், இல்லைன்னா 6 to 10 தான் கேட்பாங்க. 11ஆவது 12ஆவது புக்கில் எதாவது படிக்கணும்னா, அதாவது பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்கணும், ஹிஸ்ட்ரி படிக்கணும், பொதுவாக படிக்கிறது. அப்புறம் எத்திக்ஸ்னு ஒரு புக் இருக்குது, எத்திக்ஸ், அது அறையியல், இது படிக்கணும். இதுதான் மெயினாக. அப்புறம் மற்றபடியெல்லாம் நீங்கள் வேறு எந்த இதுவும் தேவையில்லை. இப்போ திருக்குறள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறள் புதுசாக சிலபஸில் போட்டிருக்காங்க நிறையா. திருக்குறள் சிலபஸை கொஞ்சம் பாருங்கள், அவ்வளோதான். இந்த தேர்வுகளை பொறுத்தளவு எளிமையான வழி, அவ்வளோதான். ஆயக்குடி மரத்தடி சென்டர் எங்கன்னா பழனிக்கு பக்கத்தில், அதாவது ஒட்டஞ்சத்திர ரூட்டில், ஒட்டஞ்சத்திர திண்டுக்கல் ரூட்டில் முன்னாலே வந்து ஒரு 5 கிலோமீட்டர், பழனிலேருந்து 5 கிலோமீட்ரு தள்ளித்து இந்த இடம் இருக்குது. யார் வேணாலும் இங்கே படிக்க வரலாம். இன்னார் தான் வரணும்னு கட்டுப்பாடு இல்லை, யார் வேணாலும் வரலாம். மெட்டீரியல் ஃப்ரீயாக கொடுக்குறோம், வந்து வாங்கிக்கலாம். அப்புறம் என்னென்னா இன்னொரு விஷயம், இங்கே ஸ்டாக் வைக்க மாட்டோம், அது முக்கியம். இப்போ நிறைய பேர் என்ன மெட்டீரியல் வாங்கிக்கங்கன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா மொத்தமாக நிறைய பேர் அப்படி தான் வந்து மொத்தமாக அப்படியே ஒரு ஸ்டாக்கை கொண்டு வந்து அள்ளிட்டு போகலாம்னு வரைக்கும் அப்படியெல்லாம் இங்கே அள்ள முடியாது. அந்த வாரத்துக்குரிய மெட்டீரியல் தருவோம், ஒவ்வொரு வாரத்துக்குரிய மெட்டீரியல் கிடைக்க. ஆனால் என்னென்னா அவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் போட்டுருப்போம், வாட்ஸ்அப்பில் எல்லாத்துக்கும் அனுப்பிச்சிடுறோம். ஆனால் ஃபிசிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெட்டீரியல் வந்து நீங்கள் இங்கே வாங்க வரணும்னா அந்த வாரத்துக்குரிய மெட்டீரியல் மட்டும்தான் கிடைக்கும். இப்போ வந்து 17 வருஷமாக நடத்துகிறோம்னா நிறைய பேர் என்ன பண்ணால் 17 வருஷம் மெட்டீரியல் கொடுக்க முடியுமா? 17 வருஷம் மெட்டீரியல் எங்கே நம்ம வைக்க முடியாது. அதனால் வந்து அந்தந்த வார மெட்டீரியல் வந்து வாங்கி, அப்படி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா வந்துட்டு மெட்டீரியல் வாங்கினே வந்து போயிட்டான். நிறைய பேர் உட்காரது கூட இல்லை, நம்மளுக்கு வர்றானுங்க மெட்டீரியல் வாங்குறானுங்க போயிடறானுங்க. ஆனால் இங்கே வந்து நம்ம வந்து மெட்டீரியல் வந்து இலவசமாக தான் கொடுக்குறோம், அதை யார் வேணாலும் வாங்கிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது வாரம் சண்டே. இப்போ இது வரைக்கும் என்னென்னா என்னையை பொறுத்தவரை எப்படின்னா, இப்போ இது ஒரு டீம் இருக்குது. ஏன்னா நான் ஒரு ஆள் மட்டும் செய்யலை, நம்ம கூட டீம் இருக்குது. இப்போ வந்து ஒவ்வொரு பாடத்துக்கு ஒவ்வொரு வாத்தியார் வந்து நடத்திட்டு இருப்பார். இது எல்லாருமே கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ், எல்லாருமே இங்கே பாடம் நடத்தக்கூடிய அனைவருமே அரசு அதிகாரிகள். ஏன்னா ஒரு நாள் இது வந்து யாரையும் கம்பல் பண்ண மாட்டோம், நீங்கள் வந்து பாடம் நடத்துங்க அப்படின்னு சொல்ல மாட்டோம். அவரவராக வந்து நடத்துவாங்க. இப்போ எனக்கு வேலை இருந்தால் நான் போயிடுவேன், இன்னொருத்தர் வந்து நடத்துவார். அதே போல் ஆன்லைன் டெஸ்ட்டு போடுறோம்ல, ஃப்ரீ ஆன்லைன் டெஸ்ட்டு ஒவ்வொரு வாரம் வந்து குறைஞ்சது 1700 பேர் 1800 பேர் வாரம் எழுதிட்டே இருக்காங்க. ஃப்ரீ டெஸ்ட்டு, காசுல கண்டில்லை. இப்போ நீங்கள் வந்து ஆன்லைன் டெஸ்ட்டும்பாங்க,
அப்போ ஒரு ஆன்லைன் டெஸ்ட்டு கொஸ்டினுக்குனா 30 ரூபா விடு 40 ரூபா விடுன்னு பல இடத்துல வாங்குறத சொல்கிறாங்க. 5 காசு வாங்க மாட்டோம். ஆன்லைன் டெஸ்ட்டு ஃப்ரீ. அன்றைக்கி சாயங்காலமே 9:30 மணி 10 மணிக்கு நைட்டு, அதாவது ஆன்லைன் டெஸ்ட் 7 மணிக்கு ஆரம்பிச்சிடுவோம். ஞாயிற்றுக்கிழமை 7 to 9 வரைக்கும் எழுதலாம். 10 மணிக்கு ரேங்கிங் லிஸ்ட்டு போட்டுருவோம். யார் யார் எவ்வளோ மார்க் வாங்கினாங்கிறது அவங்க மெயிலுக்கு போயிட்டு ரேங்கிங் லிஸ்ட்டு எல்லாத்துக்குமே வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விட்ருவோம். சார் அந்த டெலிகிராம் குரூப்பில் சேரணுன்னே என்ன நம்பர், வாட்ஸ்அப் குரூப் சார் என்ன நம்பர் வந்து இதை பற்றி தகவல் வேணால் எந்த நம்பர் சார் வந்து இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வாட்ஸ்அப்புக்கு வந்து குரூப் வச்சுருக்கோம். இப்போ நீங்கள் வந்து என்னோடய நம்பரை குறிச்சிக்கலாம். 94866301 இதுதான் என்னோடய வாட்ஸ்அப் நம்பரு. அதே போல் டெலிகிராமுக்கு இந்த லிங்க் அனுப்பிச்சி விட்றோம். டெலிகிராமுக்கு வந்து அந்த லிங்க்லேயே வந்து கொடுத்துருப்போம், நம்பர் கொடுத்துருப்போம். அந்த நம்பரை நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். வந்து டெலிகிராம் குரூப்பில் பார்த்தீங்கன்னா ஆயக்குடி மரத்தடி மையம் 94866301 அப்படின்னு வரும். லோகோ வந்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயக்குடி மரத்தடி இலவச பேச்சும் லஞ்சம் தவிர நெஞ்சம் நிவன்னு வந்திருக்கு. பார்த்துக்கலாம்.